கர்த்தர் ஒருவனுடைய கையை பிடித்து அவனோடு பேசுகிறார் என்றால் அவனுக்கு முன்பாக எப்பேற்பட்ட வாசலானாலும் அது திறக்கப்பட போகிறது என்ற அர்த்தம். ஒரு தேவ பிள்ளை இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் போது, ஆண்டவரே இதை நீர் எனக்கென்று சொல்லுகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் பல விதங்களிலே பேசுகிறதை வேதத்திலே பார்க்க முடியும். அதுதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே வெகு தூரத்து செய்திய மனுஷர் பேசுகிற விதமாய் நீங்க எனக்கு சொன்னீங்க ஆண்டவரே. இதனால இப்போ எனக்கு என்ன வந்துச்சுன்னா, மனதைரியம் வந்துட்டு, எனக்கு நம்பிக்கை வந்துட்டு. நம்ம கலக்கத்தோடு இருக்க காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த வசனம் சரியாக புரியவில்லை. உண்மையில இயேசு 3 வருஷம் சீஷர்கள்ட்ட அதிகமாக பேசினது, ஆமென், அவர் பாடு மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும். அவங்களுக்கு அது புரியாததுனால அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளில் அவங்க அரை கதவெல்லாம் அடைச்சிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா, அந்த அதிகாலையில் ஆளை யார் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகாலையில் இல்லை, முந்தின நாள் நைட்டே போய் ரெடியாக இருப்பாங்க.